பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்க முடியாது, பிரிதொரு பிரேரணையை சமர்ப்பிக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சபாநாயகர் வலியுறுத்து என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையிலும் அது குறித்த தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபாநாயகர் மீண்டும் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். பாராளுமன்றம் நேற்று 25ஆம் தேதி காலை 9:30க்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய நிலையில் இடம்பெற்ற சபாநாயகர் அறிவிப்பு பொழுதே இந்த அறிவிப்பினை சபாநாயகர் விடுத்திருக்கின்றார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 32 பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவால் 8ஆம் மாதம் 12ஆம் தேதி அன்று சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் 9ஆம் மாதம் 8ஆம் தேதி அன்று நாம் வெளியிட்ட அறிவிப்புக்கு மேலதிகமாக இந்த அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் என்பதாக சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் ஒழுங்கு விதிகளை பின்பற்றுவதற்கு பொறுப்பானவர் என்றும் எந்த ஒரு ஒழுங்கு பிரச்சினையிலும் அவரது முடிவு மேன்முறையீட்டுக்கு விவாதிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிப்புக்கு பிறகு செய்யப்படும் ஒரு நிலையான தீர்மானத்தை தவிர பாராளுமன்றத்தால் மதிப்பாய்வு செய்யப்பட மாட்டாது என்றும் கூறும் நிலையற் கட்டளை 76 ஒன்றை இந்த சபைக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இலங்கையின் 1978 அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்ற நிலையற் கட்டளைகள் ஒரு தனிப்பட்ட அமைச்சரவை அமைச்சர், பிரதி அமைச்சர் அல்லது வேறு எந்த திணைக்களத்தையும் வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிவது குறித்து வரையறை இல்லை. நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் தொடர்பான ஒரே ஏற்பாடு அரசியலமைப்பின் பிரிவு 49(2) ஆகும். இது ஓர் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மட்டும் குறிப்பிடுகிறது. இருப்பினும் அரசியலமைப்பு மற்றும் நிலையற் கட்டளைகளில் வரையறை இருந்த போதிலும் பிரதமர், அமைச்சரவையின் அமைச்சர்கள் ஆகியோருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதனால் அத்தகைய முன்னுரிமையின் சட்ட அடிப்படையை கேள்விக்குள்ளாக்குகிறது. சர்வதேச சூழலில் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் அரசாங்கம், அமைச்சர்கள் குழு முழுவதும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இதேபோல இலங்கை அரசியலமைப்பின் 42, 43 மற்றும் 44ஆம் பிரிவுகள் அமைச்சரவையின் கூட்டு மற்றும் தனிப்பட்ட அமைச்சு பொறுப்பை வழங்குகிறது. இலங்கையில் தற்போது அரசியலமைப்பின் பிரிவு 46 ஒன்றின் கீழ் அமைச்சர்கள், அமைச்சரவையின் அமைச்சர்களுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அரசியலமைப்பின் பிரிவு 46 2 கீழ் செயற்படும் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் அமைச்சர்கள் எந்த ஒரு தத்துவம் அல்லது செயற்பாடு தொடர்பான எந்த ஒரு அதிகாரத்தையும் கடமையும் பிரதி அமைச்சர்களுக்கு வழங்கவில்லை. இருப்பினும் அரசியலமைப்பின் பிரிவு 46 ஒன்றின் படி மற்றும் அரசியலமைப்பின் பிரிவு 74 இணைந்து வாசிக்கையில் அமைச்சர்கள் சார்பாக பிரதி அமைச்சர்கள் நிலையற் கட்டளை 32 2 படி செயற்படுகிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேற்கூறிய காரணங்களால் நிலையற் கட்டளை 27 3 படி இந்த பிரேரணை நடைமுறைக்கு மாறானது என்று நான் சபைக்கு அறிவுறுத்துகிறேன். மாற்றாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது குறிப்பாக சபாநாயகர் உட்பட பொது மன்றத்தில் பதவி வகிக்கும் உறுப்பினர்களின் நடத்தையை தற்செயலாக விமர்சிப்பது ஒரு முக்கிய தீர்மானத்தின் மூலம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இங்கிலாந்து நடைமுறையில் அரசாங்க கொள்கை அல்லது ஓர் அமைச்சரை விமர்சிக்கும் தணிக்கை பிரேரணைகளை தாக்கல் செய்யலாம். அதன்படி உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விடயங்களில் தேசிய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கு பதிலாக பிரிதொரு பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு இந்த சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்பதாகவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியிருந்தார். தாக்குதல் சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் மற்றும் சட்டமாதிபரின் கருத்தின்படி பிரேரணை இருக்கின்ற குறிப்பிட்ட விடயங்கள் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் நேரடி தொடர்பில்லை என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சபை நடவடிக்கைகள் ஆரம்பித்த பொழுதுதான் இவ்வகையான விடயங்களை சபாநாயகர் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கின்றன.